சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய 25 வேட்பாளர்களை திடீரென ஓபிஎஸ் பக்கம் தாவியிருக்கிறார்கள். திடீர் திருப்பம். செங்கோட்டையன் போட்ட மிகப்பெரிய பிளான் அதிர்ச்சி எடப்பாடி பழனிசாமி. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அதிமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல் என்பது பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அதிகமாகி கொண்டே வருகிறது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் கட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கோரிக்கைகள் அதிமுக சார்பாக, குறிப்பாக அதிமுகவுடைய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்களாம் இந்த வாதத்தை முன்வைத்ததாகவும் இதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்ததாகவும், இதனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாறி பார்த்தீங்கன்னா மாறி மோதலில் ஈடுபட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த பாஜகவுடன் கூட்டணி வகுப்பது சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் முதல் கட்டமாக அண்ணன் ஜெயக்குமார், சிவி சண்முகம், கேபி முனுசாமி இவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா மூத்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இதனால் இவர்களையெல்லாம் எப்படியாவது ஓபிஎஸ் பக்கம் இழுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறாராம். ஏற்கனவே ஓபிஎஸ் உடனும் மற்றும் டிடிவி தினகரனுடன் பார்த்தீங்கன்னா இணைந்த செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக நிறைய விதமான தகவலை பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் A1 குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி தான். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுகவை, அதாவது பார்த்தீங்கன்னா இவர் கைப்பற்றி வைத்துட்டு இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் மற்றும் கொடி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அடுத்தடுத்த குண்டுகளை நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக தூக்கி போட்டு இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது புதியதாக எடப்பாடி அணியில் இருக்கக்கூடிய 25 வேட்பாளர்களை எப்படியாவது தட்டி தூக்கியாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய வேட்பாளர்களை குறிவைத்திருக்கிறாராம் செங்கோட்டையன். இவர்களை எப்படியாவது ஓபிஎஸ் பக்கம் இழுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருக்கிறாராம். ஆனால் இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனால் ஒருவேளை இவர்களை வைத்து காயை நகர்த்தினால் எடப்பாடி பழனிசாமி அவருடைய 2026 தேர்தல் கனவாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய காணொலியில் இன்னும் விரிவாக பார்ப்போம். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.